இருக்காங்க. சகோதரர் எம்.எச். அப்பாஸ் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு அனைத்தும் இறைவனுக்கு. கோவை பாராளுமன்ற தொகுதியும் பொள்ளாச்சி சார்பிலே கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கும் சேர்த்து தலைமை தேர்தல் பணி மனையாக இந்த பகுதியிலே மிகச்சிறப்பான முறையில் எழுச்சியோடு மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்கள், இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஆர்வத்தோடு மிகச்சிறப்பான முறையில் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினருமான என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்களே, இந்த அவர்களே, என்னோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி செயலாளர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்றைக்கு நிலவி வருகிறது. அது அனைத்துமே நமக்கு நன்றாக தெரியும். உங்களிடத்திலே நான் அதிகமாக எடுத்து சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே நீங்கள் இல்லை. ஆகவே இன்றைக்கு பாசிச வெறிபிடித்த பாஜக அரசை நடைபெறவிருக்கின்ற ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடித்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மதசார்பற்ற அணிகள் அனைத்தும் இன்றைக்கு ஓரணியில் நாம் திரண்டிருக்கின்றோம். குறிப்பாக பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட இந்த பணிமனையில் திறப்பு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற எனக்கு இருந்தாலும் கூட நான் அதிலும் முக்கியமாக குறிப்பாக நான் வந்ததே அன்பிற்குரிய அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்களை நேரிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக நானும் அவரும் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே பணியாற்றி வந்தோம். நான் சிங்காரனூர் தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டேன். அதே மாதிரி அண்ணன் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவராகவும் இருந்தார். அடிக்கடி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த அன்றைய காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் பேசுவதை நான் ஒவ்வொரு அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரிலும் கவனித்திருக்கின்றேன். அது வினாக்கள் நேரமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மானிய கோரிக்கையில் நடைபெறுகின்ற கூட்டத்தொடராக இருந்தாலும் சரி, எந்த தொடராக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் பேச எழுகிற பொழுது ஏதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான பொது பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக அவங்களோட கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் ஒரு மதத்திற்கு சார்பாக சென்ற நேரத்தில் கடுமையாக சட்டப்பேரவையில் கடுமையாக கண்டனத்தை ஆட்சேபனைகளை பதிவு செய்தவர் அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்கள். அதை ஒவ்வொரு முறையும் நான் பார்த்திருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அவர் மீது உண்மையிலேயே மிகப்பெரிய பற்றும் பாசம் வைத்திருக்கிறார். அவர் இஸ்லாமிய தலைவர்களில் மிகச்சிறப்பான முறையில், அதுவும் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், அதே நேரத்தில் மத சார்பின்மை இந்த நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த மக்களின் மீது ஒரு பற்று வைத்து உள்ளன்போடு பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த செயல் வீரர் அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்கள். அதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, நீங்கள் அத்தனை பேரும் மதசார்பற்ற இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அண்ணன் ராஜகுமார் அவர்களும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளரும்,
மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பான முறையில் இந்த தேர்தல் பணிமனையை திறந்து பணியாற்றுவதற்கு முன் வந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இப்போவே வந்து தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து அண்ணன் அப்பாஸ் அவர்கள் தலைமையில் நம்முடைய மனிதநேய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் மிகச்சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்கள் அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இதயபூர்வமான நன்றிகளை தலைவர் சார்பிலும் எங்களது தேர்தல் பொறுப்பு அமைச்சர்கள் அண்ணன் முத்துசாமி அவர்கள், அண்ணன் டிஆர்பி ராஜா தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.